ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் துவையல். இது வந்து பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு. வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. பூண்டும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாண்டிலில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றுங்க. அது நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. இது வந்து கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். இதுலேயும் நல்லா சுருங்கி வராலும் நல்லா இதுலேயும் நல்லா வணக்குங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்குங்க. கத்திரிக்காவே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இது நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக ஆன பிறகு இதுலேயே நல்லா வணங்கிடணும். இதுலேயே நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே இருக்கிற எண்ணெயிலே நம்ம கொஞ்சமாக கடுகு ஊற்றி, வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் மட்டும் எடுத்தால் போதும். கருவேப்பிலை, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ, உங்களுக்கு பூண்டு பல் நிறையா பிடிக்குன்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வணக்கின பிறகு நீங்கள் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் அந்தையே கத்திரிக்காய் வணக்கின அதே எண்ணெயிலேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது ஒரு வாட்டி வணக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நான் மீடியம் சைஸ் இருக்கிற 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும், பொன்னிறமாக ஆகட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் வணங்கும் போது நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் மீடியம் சைஸுக்கு 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க, ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம். நம்ம ஓவராக புளிப்பாயிடும். அதனால் 2 தக்காளி இருந்தால் போதும். இது நல்லா சேர்த்துட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இதில் மிளகாத்தூள், சக்தி சாம்பார் பொடி. நாங்கள் சாம்பார் தூள் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் சாம்பார் தூள் 3 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ இந்த அளவு நல்லா வணங்கணும். இதில் தேவையான அளவு நம்ம புளி, நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் புளி வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ இது புளி தண்ணி இதில் ஊற்றின பிறகு நல்லா கொதி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அங்கே தெரியுது அவங்களுக்கு, இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கோங்க. அந்த புளி பச்சை வாசம்லாம் போட்டோம். இப்போ நம்ம தனியாக வணக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா போய் ஒரு வாட்டி நல்லா கிளறி ஊற்றுக்கோங்க. இது உங்களுக்கு பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ரெசிபி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினாவே சில பேருக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சைட் டிஷ் நல்லாயிருக்கும். இது வந்து எல்லா டேஸ்ட்டும் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் இல்லாதவங்க நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. போட்டு இன்னும் ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு தூவி விட்டு, அவ்வளோதான், நம்ம சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக அது இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா போட்டு ரைஸை போட்டு நல்லா இதிலே கிளறி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.